வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு. என்னடா ஃபுல்லாக ஸ்டாச்சூஸாக இருக்குது, வீடியோஸ் எடுத்துகிட்டே போகிறாங்க, நோட் பண்ணுறீங்களா? இடத்த பார்த்தோன்னே கெஸ் பண்ணிகிட்ருப்பேங்க இல்லையா? எஸ், யூ ஆர் ரைட். மாமல்லபுரம் தான் போயிட்டுருக்கோம். இந்த மகாபலிபுரத்தில் 2 பக்கம் ரோட் சைடில் ஃபுல்லாகவே ஸ்டாச்சூஸ் தாங்க. சிற்பக்கலைக்கு சிறந்த இடம். என்னென்ன மாதிரியான சிலைகள் பாருங்களேன், எப்படி தான் இதெல்லாம் வந்து செய்கிறாங்கன்னே தெரியல. ஃபைனலாக சிவாவோட ஸ்டாச்சுவோட நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? எஸ், எ மியூசியம். இந்தியா சீஷெல் மியூசியம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 ரதம் இருக்கும் இல்லையா, மகாபலிபுரம் ஸ்டாப்பிங்கில், அங்கேருந்து ரைட் சைடில் தாங்க இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோடு வந்து சேர்ந்தாச்சு. வாங்க ஜாலியாக உள்ளே போகலாம். ஹாய் சிஸ்டர், வாங்க 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 உள்ளே போகலாம். இந்த மியூசியத்துக்கு உள்ளேயே வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசியம் உள்ளவே இருக்கான். ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணி உள்ளே வந்தது தான் இந்த சீஷெல் மியூசியம். இந்த யானை பாருங்களேன், அந்த தந்தமும் கண்ணும் அப்படியே தத்ரூபமாக இருக்குங்க. வாவ், ஃபிஷ்ஷு வேறு லெவலு. எல்லாமே சீஷெல் தாங்க. இந்த சிப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சிப்பியை வச்சு தான் அழகாக செஞ்சுருக்குறாங்க. மேலே இருக்கிற தோரணங்கள், மாலைகள் எல்லாமே. இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைட் செட்டிங்கோட அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அதுவும் கிளிஞ்சல் தான். இந்த கிளிஞ்சலை வச்சு இவ்வளோலாம் செய்ய முடியுமா அப்படின்றது தான் பெரிய ஆச்சரியமான விஷயங்க இந்த இடத்துல. அப்படியே பார்த்தா நம்ம வீட்டு வாண்டுங்கள்லாம் சும்மா இருக்குங்களா? அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டு ஒரே ஆட்டம். ஆதிரி என்னால் பிடிச்சி கட்டவே முடியல. இங்கே பாருங்கள், செல்ஃபிக்கு போஸ் கொடுத்துட்ருக்கிறத. ஃபிஷ்ஷு செமையாக இல்லைங்க, வேறு லெவலுங்க எல்லாமே. நீங்கள் டைம் கிடச்சா இந்த இடத்த கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும். என் தங்கச்சி பொண்ணை பாருங்களேன். வாவ், குட்டி செல்ஃபி சூப்பர் போஸ்மா. வாங்க வாங்க வாங்க, அடுத்து என்னென்ன இருக்குன்னு போய் சுற்றி பார்க்கலாம். கிளிஞ்சல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக ஃப்ளவர் மாடலில் ஒரு பொக்கே கூட இப்படி இருக்காதுங்க. ஹாப்பி டே. எஸ், ரியலி இது ஒரு ஹாப்பி டே தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஹார்ட் ஷேப் கிளிஞ்சலில் இந்த ஷெல்ஸ் வச்சு பண்ணியிருக்கிற இந்த ஹார்ட் மாடல் ஷோகேஸ். இங்கே சென்ட்ரல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சின்னம். அந்த சின்னம் தான் இங்கே. அந்த சிங்கம் கூட வந்து ஃபுல்லாகவே அந்த கிளிஞ்சலை வச்சு தான் செஞ்சுருக்குறாங்க. வேகமாக எங்கே போய் பார்த்தோம் நாங்கள், எங்கேயுமே கிடையாது. ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான். கலர் டைப் ஃபிஷ்ஷஸ்லாம் அங்கே தொட்டியில் வச்சுருந்தாங்க. இந்த செல்ஃபி எடுக்கிற இடத்த தாண்டி உள்ள டோர் இருக்குது. என்னடா ஓப்பன் பண்ணி போகலாம் உள்ளே அப்படின்னு பார்த்தா, ஏசி ரூமில் மினரல்ஸ் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டைப் ராக்ஸ் எல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஒரு டைமண்ட் ரூமில் ஷோகேஸ்க்கு வச்சுருக்க மாதிரியே இருக்குல்ல. இது எல்லாமே மினரல் ஸ்டாக்ஸ் தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸாக அழகாக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. இங்கே பாருங்கள், ஆதிரி எல்லாமே லைட் உள்ள இருக்கவோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு ஜாலியாக பார்த்துட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். முட்டை இல்லைங்க, டைனோசர் முட்டைன்னு நினச்சிக்க போகிறீங்க. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ராக் அண்ட் மினரல்ஸ் தான். வாவ், மினரல் ரெயின்போ வேறு லெவல். அதில் படிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகி அப்படியே கல்லாக ஸ்டாக்னட் ஆகுது. அது உள்ள பூச்சிங்க இருக்குது பாருங்கள். அது ரொம்ப நாளாக ஸ்டாக்னட் ஆகி ஒரு உயிரினம் வந்து கல்லுக்கு நடுவில் மாட்டி செத்து போயிட்டு அப்படியே என்னடா இந்த ஒரு கல்லுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? ஹேமாடைட்டா? வாவ், எல்லா ராக்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டு இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரே கட்டையில் செஞ்ச 23 யானைகள் தாய்லாண்டில் இருக்கிறவர் செஞ்சாராம். இங்கே பாருங்க.
இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேலே ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த படிக்கட்டில் ஆதிரி தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு மேலே போகிறேன், நீங்களும் வாங்க மேலே என்ன தான் இருக்குன்றது போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஆச்சரியமாக நாங்கள் மேலே போனோம். பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ஒரே கயிறும் கட்டையுமா தொங்குது. அதுவும் ஒரு விதமான என்டர்டெயின்மெண்ட் கச்ச ஒரு இடம் தாங்க. வாவ், கிளிஞ்சல் சங்குலேயே செஞ்ச அந்த தோரணம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த சிங்கத்தோட சின்னம் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. இது என்ன ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்களேன்னு உள்ளே போய் பார்த்தா, இந்த சைனாவில் இருக்கு இல்லையா, கிரேட் வால் ஆஃப் சைனா, அந்த இடத்த மாதிரியே ரெப்ளிகேட் பண்ண ஒரு விஷயந்தான் இங்கே இருக்கிறதுங்களாம். அதுவும் இந்தியா சீஷல் மியூசியத்தில் தான் வச்சுருக்குறாங்க. அந்த வடிவத்தில் அதே கலரில் அதே மாதிரி பேட்டர்னில் அது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்லங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ அற்புதமாக அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை வேறு லெவலில் நம்மளுக்கு ஷோகேஸும் பண்ணியிருக்கிறாங்க. மேலே இருக்க தோரணெல்லாம் கூட பாருங்களேன், எல்லாமே கிளிஞ்சல்கள்லையும் சிப்பிகளில் தான் செஞ்சுருக்கிறாங்க. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் இங்கே என்ஜாய் பண்ணணுங்க. அதிரே அப்பாவோட ஃபோட்டோக்கு ஒரு போஸ் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செட் பண்ணியிருந்த ஒரு போட்டில் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க அப்பா எங்களுக்கே சொல்லாமல் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாரு. எனிவே இந்த இடத்துல இருக்கிற ஷெல்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்றது எங்கள் கூடவே நீங்களும் பாருங்கள். இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி தான் அந்த இடமும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களும் காணணும். அங்கே சைடில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால் செட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணி மேலே அடிக்கும் போது ஆதிரியெல்லாம் அவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்டு விளையாடிட்டே வந்தாங்க. குட்டீஸ் ரியலி ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அங்கேருந்து ஒரு சின்ன ரேம்ப் மாதிரி இருந்தது. அந்த ரேம்பில் கீழே போகிற தண்ணியில் ஃபுல்லாக கலர் ஃபிஷ்ஷஸ் தான் இருந்தது. இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கு தான். ஃபுல்லாகவே சங்கு வச்சு ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன வெரைட்டிஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் டிக்கெட் கேட்குறாங்க. அந்த டிக்கெட்டில் 7 பிளேசஸ் இருக்கிறதால எந்தெந்த இடத்த நம்ம விசிட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அங்கே பஞ்ச் பண்ணிடுறாங்க. மீதி
எப்படி ஏங்க உன் ஃபோன் அடிக்குது. நோ தூக்கி எதுக்கு சங்கிலி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆகாது. எத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அவ்வளோ அழகாக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸு. ஆங்கர்லாம் வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. புஷ் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணி தியா தான் எங்களை வெல்கம் பண்ணாங்க. குட்டீஸ் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க, யாருமே தூங்கலைங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷிங்க்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸை தான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கே செப்பரேட்டாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த காலத்துலலாம் வந்து எப்படிலாம் வச்சு மீன் பிடிச்சாங்க, அந்த வரலாறு, அந்த மெட்டீரியல்ஸ். இங்கே பாருங்கள், மீனோட பிடிக்கிறதுக்கான அந்த ஹூக்ஸ், ரெயின்போ கலரில் கலர்ஃபுல்லாக செம்ம லே அவுட்டு, செம்மையாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தாங்க. ஃபிஷ் மாதிரியே இருக்குது. ஒரிஜினலாக இப்படி போட்டால் தான் அது மாட்டும் போல். ஆதிரை பிடிங்க. ஒரு கண்ட்ரியில் ஃபிஷ்ஷிங்க்கு என்ன மாதிரியான போட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஷிப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கண்ட்ரியோட நேமோட, அந்த ஷிப்போட நேம், போட்டோட நேமோட அங்கே சூப்பராகவே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய இங்கிலீஷ் மூவிஸு, நம்ம மூவிஸு எல்லாமே பார்த்த மாதிரியே இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன். ஆனால் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற விதமும், அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த டைமிங்கு, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு எடுத்த டைமிங்கு வேறு லெவல். என்னடா திரும்பி வேறு லெவல்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே வேர்ட்ஸ் கிடைக்காது. அவ்வளோ அமேசிங்கான இடங்க இது. இதெல்லாம் வச்சுதான் மீனெல்லாம். ஆமாம், கல் இப்போ தான் வந்து நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த காலத்துலலாம் வந்து மீனை எப்படிலாம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இங்கே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸை வச்சு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டோனை வச்சுலாம் கூட அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்கள். தேர்ட் விசிட்டிங் பிளேஸான இந்த ஃபிஷ்ஷிங் மெட்டீரியல் மியூசியத்தை வந்து பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக வெளியில் வந்துட்டோம். அண்ட் வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் மியூசியம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் மியூசியம் தான். பேர்ல் மியூசியமில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.